Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு 50 days weight loss challenge டே 41. இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறேன்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸ் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. அப்பதான் நீங்க weight loss பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிச்சுக்கோங்க. உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லா இன்ஸ்டா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான் சிஸ்டர்ஸ். வாங்க இன்னைக்கு சில டவுட்ஸ் இருக்கு, அதெல்லாமே பார்த்துட்டு இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். வாங்க. சுகன்யா நந்தகோபால் சிஸ்டர், ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க ஃப்ரூட் அண்ட் நட்ஸ் மூஸ்லியோட லிங்க் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. லோக்கல் எல்லா ஸ்டோர்ஸ்லயுமே கிடைக்குது, சூப்பர் மார்க்கெட்ல கிடைக்குது. அதுக்கப்புறம் அமேசான்ல ஃப்ரூட் அண்ட் நட்ஸ் மூஸ்லி பேக்கரி பிராண்ட்ல வந்து வாங்கிக்கோங்க. நான் யூஸ் பண்றது அதுதான். சரிங்களா? அவ்வளவுதான் சிஸ்டர். இதுக்கு லிங்க் எல்லாம் இல்ல, நீங்க லோக்கல் ஸ்டோர் எல்லாத்துலயுமே வந்து கிடைக்குது. நீங்க இப்படி சொல்லி கேட்டாலே போதும். அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் ஐ எம் வித்யான்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர், உங்களோட வீடியோக்காக தான் சிஸ்டர், வித்யா சிஸ்டர், ஹாய் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களோட வீடியோக்காக தான் சிஸ்டர் நான் வந்து வெயிட் பண்ணிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர். அதுக்கப்புறம் புவி சிஸ்டர், அவங்க வந்து உங்களோட வீடியோக்கு நான் அடிக்ட் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர். ரொம்ப பெரிய வார்த்தைகள் வந்து சொல்றீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது எல்லாமே எதுக்காக சொல்லியிருந்தீங்க? ஒரு கமெண்ட் வந்திருந்தது, பேட் கமெண்ட் மாதிரி. எப்படின்னா நீங்க பேசுறது எப்படி இருக்கு அப்படி இருக்குன்ற மாதிரி டாமினேட் பண்ற மாதிரி இருந்தது. சரி, நான் அதை வந்து இக்னோர் பண்ணிட்டு ஒரு ஹார்ட்டை போட்டுவிட்டு விட்டாச்சு. ஏன்னா இந்த மாதிரி பேசுறவங்கள்ட்ட நம்ம என்னத்த புரிய வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நீங்க வந்து அவ்வளோ பேரும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சப்போர்ட் பண்ணி அங்க வந்து பேசியிருந்தீங்க. அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. ஸோ இதுவே அவங்களுக்கு ஒரு நல்ல ஆன்சரா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம பேச தேவையில்லை. என்ன சிஸ்டர்ஸ், பிடிச்சவங்க பாருங்க, பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. அவ்வளவுதான், என்ன சொல்ல முடியும்? அதுதான். என்ன சொல்றீங்க? நம்ம வந்து ஒரு விஷயம் வந்து யூஸ்ஃபுல்லா தானே ஷேர் பண்றோம். பயனுள்ளது யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா அவங்க வந்து இன்ட்ரெஸ்டடா பார்ப்பாங்க. வேணும்னே நம்மள வந்து ஏதாவது ஒன்று சொல்றாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம கண்டுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து முடிவு பண்ணிட்டுதான் ஜஸ்ட் அதுக்கு ரிப்ளை கூட பண்ணல, ஹார்ட் கொடுத்துட்டு விட்டுட்டேன். அப்புறம் நீங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் கொடுத்துருந்தீங்க. அதுவே போதுமானதுன்னு நான் நினைக்கிறேன். என்ன சிஸ்டர்ஸ்? அவ்வளவுதான். வாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒர்க் அவுட் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியல சிஸ்டர், ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் அதனாலதான் ஒர்க் அவுட்டே வந்து நான் ரெக்கமெண்ட் பண்றது கிடையாது. ஹாப்பியா ஜாலியா பண்ணணும்னா நீங்க வந்து ஒன்லி வாக்கிங் மட்டும் பண்ணிட்டு நல்ல ஒரு டயட் பண்ணுங்க, சூப்பரா குறைக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் டெய்லி உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகுது சிஸ்டர், சூப்பர் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஒரு சில நேரம் ஸ்ட்ரக் ஆகுற மாதிரி இருக்குங்க. அதை வந்து நம்ம கண்டுக்க கூடாது. அதை நினைச்சு ஐயோ என்னடா இறங்கவே இல்லை, நான் நம்ம கரெக்டா தானே சாப்பிட்டோம், இறங்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்து ரொம்ப நான் அதை எடுத்து ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க கூடாது. நமக்கு ஒரு 2-3 டேஸ்ல நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அதற்கானதை வந்து போட்டுட்டே இருக்கணும். இன்ச்சஸ்லயாவது ஏதாவது ஒரு ரிசல்ட் வந்து இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மதியம் வந்து சோறு சாப்பிடக்கூடாதா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுதான் மில்லட் வகைகள் வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா அதுதான் வந்து நான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா மில்லட் வகைகள் நிறைய விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் சாப்பிடும்போது உங்களுக்கு நல்லா ஃபில்லிங்கா இருக்கும். இப்ப நம்ம சாதம் சாப்பிட்றோம்னா அதுல கார்போஹைட்ரேட் மட்டும் தாங்க இருக்கு, ஃபைபர் கிடையாது. இந்த மாதிரி மில்லட் வகைகள் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கும் போது அதுல வந்து நமக்கு ஃபைபரும் கிடைக்குது, நமக்கு வந்து டக்குன்னு கொஞ்சம் ஃபில்லிங்கும் ஆயிடும். ஆனா நீங்க வந்து நம்ம ரைஸ் 2வது தடவை சாப்பிடணும் போல இருக்கும், அப்படி இருக்கும், கலோரிஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டு நமக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகாது. சரிங்களா? அதனாலதான் நான் வந்து சொல்றது மில்லட் வகைகள் வந்து சாப்பிட்டுக்கோங்க. அப்புறம் வந்து அவல் வந்து அரிசி தானே, அது எப்படி அப்ப வந்து வெயிட் வந்து போடாதா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஒரு விஷயம் என்னன்னா, அரிசினால வெயிட் போடுதுன்னு நான் வந்து சொல்லல. வெயிட் லாஸுக்காக அவல் வந்து பாத்தீங்கன்னா பாலிஷ்டு பண்ணாத ஒரு மட்ட அரிசியில தான் இது பண்ணுவாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஃபைபர் இருக்கு, அவல்ல வந்து ஃபைபர் இருக்கு, ஒயிட் ரைஸ்ல ஃபைபர் கிடையாது. ஸோ அதனாலதான் சிஸ்டர் நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். ஸோ அதனால அவல் வந்து எடுத்துக்கலாம், அதுவும் அளவா எடுத்துக்கலாம். நீங்க சிகப்பவல் யூஸ் பண்ணீங்கன்னா இன்னுமே ரொம்ப நல்லதுதான். சரிங்களா? இங்க எனக்கு அதுதான் கிடைக்குது, ஸோ அதனால எடுத்துக்கிறேன். சிகப்பவல் இன்னுமே ரொம்ப நல்லது. அதனால இப்போ ரைஸ் வந்து நம்ம வந்து அளவா எடுத்துக்கிட்டோம்னா பிரச்சனையே கிடையாது, அது வந்து மெயின்டைன் பண்ணும்போது எடுத்துக்கலாம். இப்ப வந்து ஏன்னா ரைஸ் வந்து உங்களுக்கு ஃபில்லிங்கே கொடுக்காதுங்க, அகைன் சாப்பிடணும் போல இருக்கு, அது கலோரிஸ் இன்க்ரீஸ் பண்ணி அப்புறம் உங்களுக்கு வெயிட் கெயின் ஆக தான் செய்யும், லாஸ் ஆகாது. ஸோ அதுக்கு தான் நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். சீக்கிரமா ரொம்ப ஈஸியா வெயிட் லாஸ் பண்றதுக்கு தான் நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒரு சில சிஸ்டருக்குலாம் வந்து இந்த கான்ஸ்டிபியூஷன் ப்ராப்ளம் வருது இல்லையா, கான்ஸ்டிபேஷன் சாரி, அது வந்து மலச்சிக்கல். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா திரிபலா சூரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அது சொன்னாங்க, திரிபலா சூரணமா அது நினைக்கிறேன். அது சாப்பிட்டா அந்த மலச்சிக்கல் இருக்காதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. ராதா சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. ஹாய் ராதா சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியா குறப்பா இருக்குங்க, அதுதான் அப்படி இருக்கு.
அதுக்கப்புறம் நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. அப்படிலாம் இல்லைங்க, நான் வந்து வாக்கிங் வந்து பண்றேன். அதுக்கப்புறமா இந்த மாடியிலே நிறைய ஏறி ஏறி இறங்குவேன். ஏன்னா வேலை இருக்கு இல்லையா. அப்புறம் அந்த மாதிரி வீட்டு வேலைகள் அதெல்லாமே பார்த்தாலே நமக்கு சூப்பரா வந்து குறையும். சரிங்களா. அதுக்கப்புறம் ரொட்டி பன் எல்லாம் வந்து மைதா தானே நீங்க வந்து சாப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லி, அது வந்து வெயிட் போடாதா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. பன்னு பிரெட்டு இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஹோல் வீட் முழுக்க முழுக்க கோதுமையில பண்ணதான் எடுத்துக்கிறேன், மைதால எடுத்துக்கல சிஸ்டர். உங்களுக்கு அப்படி தெரியுதுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் நான் வந்து சொல்றேன் ஹோல் வீட்ல தான் நான் எடுத்துக்கிறேன் பிரெட்டும் பண்ணும். ஸோ அது வந்து வெயிட் வந்து லாஸுக்கு அதுவும் அளவா தான் எடுத்துக்கிறோம். சரிங்களா. அதனால வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்ரீ சிவான்ற ஒரு சிஸ்டர், அவங்கதான் வந்து பேட் கமெண்ட் பண்ணியிருக்காங்கல்ல சிஸ்டர், டெலிட் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லிருந்தீங்க. எதுக்கு நம்ம டெலிட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், வந்து நான் ஒன்னு அனுப்புனேன் டெலிட் பண்றேன் அப்படின்ட்டு அதையும் ஒரு மாதிரியா பேசுவாங்க. அது இருக்கட்டும். நீங்க இப்ப எல்லா சிஸ்டர்ஸும் பார்த்துட்டு நீங்களே வந்து கேள்வி கேட்கறீங்க இல்லையா. ஆமா, அதுவே போதும். என்ன சொல்றீங்க சிஸ்டர், இவ்வளவு தூரம் எனக்கு வந்து சப்போர்ட் பண்றீங்க, ஒவ்வொருத்தவங்களும் எல்லாத்தையுமே நோட் பண்றீங்க, எனக்கு ரொம்ப உண்மையாவே சந்தோஷமா இருக்கு. ஸோ உங்க எல்லாருக்குமே நான் சொல்றேன் ரொம்ப ரொம்ப நன்றி. இது மட்டும் இல்லைங்க, இன்ஸ்டாகிராம்ல வந்து கிருத்தியாக்கா இருக்கட்டும், தங்கம், நிறைய சிஸ்டர்ஸ் வந்து சொல்றாங்க, இப்படி வந்து ஒரு கமெண்ட் வந்து இருந்துச்சு, நீங்க வந்து இதை பத்தி கவலைப்படாதடா, நீ கரெக்டா தான் பண்ற, அது வந்து சொல்றதுக்கு ஒரு சிலர் சொல்லதான் செய்வாங்க, அதெல்லாம் கண்டுக்காதம்மா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதை விட நமக்கு என்ன வேணும், 100 பேர்ல ஒரு ஒரு சிலர் இப்படி பண்றாங்க அப்படின்றதுக்காக நம்ம வந்து எது வந்து அதிகமா இருக்கு அதான் நம்ம வந்து யோசிக்கணும். நீ வந்து முன்னேறிட்டு வர, அதனாலதான் அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கிருத்தியாக்கெல்லாம். சோ அதனால நம்ம வந்து இக்னோர் பண்ணிட்டு நம்ம வேலையை கரெக்டா பார்ப்போம். என்ன சிஸ்டர்ஸ். அதுக்கப்புறம் வீடியோ நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதுதான். அப்புறம் நித்யா சிஸ்டர், ஹாய் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? இரும்புல பொரட்டா இருக்கு. ஆல்மோஸ்ட் எல்லா கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ணியாச்சு. இன்னைக்கு நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணி மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. உங்க எல்லாருக்கும் உண்மையாவே சொல்றேன், மனமார்ந்த நன்றிகள். இந்த லவ் அண்ட் சப்போர்ட்டை எனக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க, அது போதும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பேட் கமெண்ட்ஸும் வரட்டும், அது வந்து நம்ம மேல போயிட்டே இருப்போம் நல்லபடியா. அது ஒரு இதுக்கும் இருந்துட்டு போகுது. இப்பதான் நமக்கு வர ஆரம்பிச்சிருக்கு, அப்ப இப்பதான் நம்ம முன்னேறோமோ என்னமோ தெரியல. பரவாயில்ல. சரிங்க சிஸ்டர், வாங்க இன்னைக்கு டே விளாக் வந்து பார்க்கலாம். அது போன முன்னாடி இன்னைக்கு பிறந்த நாள் அப்புறம் திருமண நாள் காணும் அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் வந்து நிறைய சிஸ்டர்ஸ் வந்து கிறிஸ்துமஸ் நியூ இயர்லாம் வருது, ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டீங்களா, பொங்கல் அப்புறம் எல்லாருமே வருது இல்லையா, எல்லாமே சொல்லுங்க கமெண்ட்ஸ்ல. சரிங்களா. வாங்க இன்னைக்கு டே விளாக் வந்து பார்க்கலாம். இன்னைக்கு கொஞ்சம் அப்படியே பிடிச்ச மாதிரி சாப்பிட்டு அப்படியே பேலன்ஸ் பண்ணி அந்த மாதிரி பண்ண போறேன். வாங்க பார்க்கலாம், ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் எம்டி ஸ்டமக்கில் வெயிட் வந்து செக் பண்ணுறது தான். இன்னைக்கு நம்மளோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 58.35 வந்து இருக்கு. சூப்பர் சூப்பர். நான் வந்து இதே இதில் மெயின்டைன் பண்ணாலே போதுன்னு சொல்லிட்டு தான் இருக்கேன். சரிங்களா. நீங்கள் ஆனால் இந்த ஃபுட் லைஃப் ஸ்டைலுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ண முடியும். அதுக்கப்புறம் எம்டி ஸ்டமக்கில் குடிக்கிற பிளாக் காஃபி தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணேன். லைட்டாக வந்து இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் வந்து ஆட் பண்ணிட்டு சுடுதண்ணி ஆட் பண்ணி குடிச்சிட வேண்டியதான். அதுக்கப்புறமா வந்து வீட்டில் இருக்க அம்மாச்சி மாமாவுக்கு சாட்டர்டேன்றனால அவங்களுக்கும் காஃபி வந்து ஃபர்ஸ்ட் போட்டு கொடுத்து அவங்களுக்கு கொடுத்தாச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் சென்று நம்ம வந்து இன்னைக்கு ஆட்டா நூடுல்ஸ் தான் எடுத்திருக்கேன், பத்தாஞ்சல்லி. சரி, நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு பண்ணலான்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த பேப்பர் காமிக்க சொன்னீங்க, அதனால இந்த ஸ்கிரீன்ஷாட் வேணா எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நிறைய பிராண்டில் வந்து ஆட்டா நூடுல்ஸ் வந்து கிடைக்குது. சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். வெங்காயம், பச்சை மிளகாய், பச்சை பட்டாணி, இங்கே பாருங்க முட்டைக்கோஸ், கேரட் இதெல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பேனில் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் வந்து அந்த வெங்காயம், பச்சை மிளகாயை சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப சிம்பிள், டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் சொல்கிற ஃபார்மேட் படி செய்யுங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துட்டு அது கூடவே நான் வந்து 5 பாக்கெட் வந்து பண்ண போகிறேன் இல்லையா, அதனால அதில் உள்ள 3 பாக்கெட்டோட மசாலாவை நான் வந்து ஆல்ரெடி இந்த எண்ணெயிலே வந்து இஞ்சி பூண்டோட சேர்த்துட்டு நல்லா சொல்ல வதக்கிக்கிறேன். அதுக்கப்புறம் தக்காளி, வெங்காயம், தக்காளி, கேரட்டு, முட்டைக்கோசு, பச்சை பட்டாணி அது எல்லாமே சேர்த்துட்டேன். சரிங்களா. மொத்தமாகவே சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சேர்ந்து நல்லா வதங்கி வந்துடும். அதுக்கப்புறம் வந்து தேவையான உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லாவே வந்து ஓரளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப வந்து குழஞ்சு வேகணும்னு கிடையாது, ஓரளவுக்கு வெந்தால் போதும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நொறுக்கி வச்சிருக்கேன் நான் வந்து முழுசாக போட மாட்டேங்க, ஏன்னா எங்களுக்கு கொஞ்சம் நொறுக்கிட்டு போட்டாதே நல்லாயிருக்கும். அந்த ஆட்டா நூடுல்ஸை சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி எப்படி வைப்பேன்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு முங்கணும். கரெக்டா இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா எனக்கு கரெக்டா இருக்கும். அதுக்கப்புறம் சரி 2 பாக்கெட் மசாலா இருக்கு இல்லையா, அதையும் நான் வந்து பாத்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கிறேன். பேலன்ஸ் இருக்க அந்த மசாலாவை 2ஐயும் ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு
ஒரு அரை குடமிளகாய வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து சேர்த்துக்கிறேன். நீங்க வதக்கும் போதே கூட வந்து சேர்த்துக்கலாம் சரிங்களா. நான் வந்து இப்ப சேர்த்துக்கிறேன். நீங்க வந்து இது கூட வந்து மீன் மேக்கர், பீன்ஸ் அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் கூட மற்றது சேர்த்துக்கலாம், எது வேணுமோ சரிங்களா. ஸ்வீட் கார்ன் கூட சேர்த்துக்கலாம். அதை இப்ப வந்து இந்த இது இருக்கு இல்லையா, மிளகாய் வந்து நல்லா வதங்கி வந்துடும் சரிங்களா. அது கூட நல்லா சேர்த்துட்டு அதுலேயே வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த மாதிரி கடைசியா கொஞ்சம் கொத்தமல்லி தலை மட்டும் தூவிட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளவுதான், சிம்பிள். ஆனா டேஸ்ட் நல்லா இருக்கும். இந்த மாதிரி ஆட்டா நூடுல்ஸ்லாம் ட்ரை பண்றீங்கன்னா நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு இந்த மாதிரி பண்ணுங்க. நீங்க முட்டை கூட ஆட் பண்ணிக்கலாம். நாங்க வந்து இப்போ விரதமா இருக்கனால முட்டை நான் வந்து ஆட் பண்ணல சரிங்களா. அவ்வளவுதாங்க. அம்மாச்சிக்கு வச்சு பேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் காஃபி பவுடர் காலி ஆயிடுச்சு. முன்னாடி நெஸ்கேஃப் கோல்டு யூஸ் பண்ணிருக்கேன் பாருங்க, இப்போ வந்து கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா வந்து யூஸ் பண்றேன். ஸோ இந்த மாதிரி எப்போ எது கிடைக்குதோ அதை வந்து யூஸ் பண்ணிப்பேன் சரிங்களா. ப்ரூ, சன்ரைஸ் அந்த மாதிரி எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, டப்பால ஃபில் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா காஃபியும் போட்டுட்டு அதை வந்து பிரேக்ஃபாஸ்ட் அம்மாச்சிக்கு மாமாவுக்கும் பேக் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பேக் பண்ணியாச்சு. நானும் அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன கிண்ணத்துல போட்டு நிறைய வெஜ்ஜீஸோட ஆட்டா நூடுல்ஸ் சாப்பிட்றேன். ஸோ இந்த மாதிரி ஆட்டா நூடுல்ஸ், அந்த பாஸ்தா, மில்லட் வகைகள், இல்லை மில்லட் ஏதாவது ஒன்று ட்ரை பண்றீங்க அப்படின்னா நிறைய வெஜ்ஜீஸ் போட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் மியூசிக்ல வச்சு நல்லா இந்த சாங்ஸ் வந்து ஓடிட்டு இருந்தது. ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா அந்த சாங்ஸ் எல்லாம். அதை வந்து கேட்டுட்டு சரி பாத்திரத்தை கையோட கழுவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அப்பப்போ பாத்திரத்தை கழுவிட்டோம்னா வச்சுக்கோங்களேன் நமக்கு வந்து டென்ஷன் இல்லாம இருக்கும். கிச்சன்ல ஏதாவது பாத்திரம் கடந்துகிட்டே இருந்தா இரிட்டேட் ஆகிற மாதிரி இருக்கும். அப்பப்போ கழுவிட்டாலும் சிம்பிளா முடிஞ்சிடும். மொத்தமா சேர்த்து கழுவுறது எரிச்சலா இருக்கும் சரிங்களா. அதுக்கப்புறம் நான் வந்து குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு ஒரு டிஷர்ட்டை போட்டு ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சரி 11 மணி ஆயிடுச்சு இல்லையா, காஃபி போட்டு கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு அம்மாச்சிக்கு மாமாவுக்கும் காஃபி வந்து போட்டு கொடுத்தேன். இன்னைக்கு வந்து கவன் ஸ்கூலுக்கு வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு வந்து போயிருக்காங்க. ஸோ அதனால ஹஸ்பண்டும் பையனை மட்டும் கூட்டிட்டு போயிருக்காங்க. ஸோ சின்னவனை வச்சுட்டு இருக்க முடியாது இல்லையா, அதனால நான் போகல. அம்மாச்சிக்கு வந்து காஃபி போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து சரி உலைய வச்சு விட்டுலான்னு சொல்லிட்டு குக்கரில் இன்னைக்கு வந்து சாதத்தை வந்து வச்சு விட்டுட்டேன் நான். அதுக்கப்புறம் சரி ஒரு கப் அளவுக்கு தண்ணி குடிக்கலாம்னு சொல்லிட்டு வார்ம் வாட்டர் போட்டு நல்லா தண்ணி குடிக்கிறேன். பாருங்களேன், வெயிட் லாஸ்க்குன்னு இல்லைங்க, உடம்புக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. நிறைய தண்ணி குடிங்க, உங்கள் ஸ்கின்னு வெயிட் லாஸ்க்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. சரி, அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு வந்து பெரிய காலிஃப்ளவர் வந்து ஒரு 2-3 நாளா உறுத்திக்கிட்டே இருந்தது. இதை வந்து 65 பண்ணி சாப்பிடணும்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மாதிரி பூவை அழகா எடுத்துக்கிட்டாச்சு. இந்த குளிர்காலத்துல நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா சரி இன்னைக்கு 65 இன்னைக்காவது சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா சுடுதண்ணியில் மஞ்சத்தூள்லாம் போட்டு நம்ம வந்து காலிஃப்ளவர்லாம் சேர்த்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் குக்கர்ல சாதத்துக்கு விசில் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து நல்லா சுடுதண்ணில முக்கி அதை வந்து கொஞ்சம் லைட்டா அந்த இது, ஏன்னா காலிஃப்ளவர்ல வந்து பாத்தீங்கன்னா புழுலாம் இருக்கும். ஸோ அதுக்காக தான் போட சொல்லுவாங்க. ஸோ சுடுதண்ணில போட்டு எடுத்ததுக்கப்புறம் ஒரு பவுல்ல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அரிசி மாவு, அதுக்கப்புறம் வந்து சோள மாவு, அதாவது கார்ன்ஃபிளவர், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுக்கப்புறம் வெறும் மிளகாய் தூள் வந்து காரத்துக்கு ஏற்ப வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுல நம்ம வந்து சிம்பிள் தான், ஆனா டேஸ்ட் நல்லா இருக்கும் சரிங்களா. தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது வந்து கரம் மசாலா வந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த இது இருக்கு இல்லையா, லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த புளிப்பு சுவை ரொம்ப நல்லா இருக்கும். அதையும் வந்து பிழிஞ்சு விட்டுக்கிறேன். அவ்வளவுதான். இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா கெட்டியா இருக்கும் இல்லையா. அதான் வேற எந்த மசாலாவும் சேர்க்கல பார்த்தீங்களா. இந்த மாதிரி சிம்பிளா செஞ்சுக்கோங்க. இதுல நீங்க கடலை மாவு வேணும்னா சேர்த்துக்கலாம் சரிங்களா. அவ்வளவுதான். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து சுடுதண்ணில போட்டு எடுத்து வச்சிருக்கோம் அந்த காலிஃப்ளவரை சேர்த்து நம்ம கோட் பண்ணி எடுத்துக்க போறோம். இதை வந்து அப்பவே போட்டு பொரிச்சுக்கலாம், நம்ம வந்து ஊற வைக்கணும்லாம் கிடையாது. ஒரு 5 நிமிஷத்துலயே நம்ம வந்து பொரிச்சுக்கலாம். இதை பண்ணிட்டு இருக்கும் போதே ஹஸ்பண்ட் வந்து ஸ்கூல்ல இருந்து பேரண்ட்ஸ் மீட்டிங் முடிச்சுட்டு வந்தாங்க பாத்துக்கோங்க. அப்போ வந்து தம்பி வந்து எல்லாத்துலயுமே சூப்பர் மார்க்குங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா மேத்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 20 out of 20, ஹிந்தி, இவிஎஸ், அதுக்கப்புறம் இங்கிலீஷ் எல்லாத்துலயுமே ஒரு 2 மார்க்ஸ் தான் வந்து போயிருந்தது. அதுவுமே சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் தான். சின்ன பிள்ளைங்க கொஞ்சம் விளையாட்டுத்தனமா இருக்கலாம், ஆனா மேத்ஸ்ல வந்து 20 out of 20 எப்பவுமே எடுத்துருவாங்க. ஸோ அதனால அவருக்கு வந்து கார்லாம் வாங்கி கொடுத்து கிஃப்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணியாச்சு. சின்னக்கு அதே மாதிரி வந்து வாங்கி கொடுத்தாச்சு. அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டான். அதுக்கப்புறம் சரி இந்த காலிஃப்ளவர் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இந்த சரி மோர் குழம்பு மாதிரி தாளிக்கலாம்னு சொல்லிட்டு தயிர், மஞ்சத்தூள் போட்டு தேவையான உப்புலாம் போட்டு இந்த மாதிரி நல்லா பீட் நிக்கிறேன் நான். அதுக்கப்புறம் தண்ணியும் சேர்த்து நல்லா மோர் மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கடாயில எண்ணெய் சுடு பண்ணிட்டு கடுகு வந்து பாத்தீங்கன்னா பொரிய விட்டுக்கிறேன். அது கூட வந்து பாத்தீங்கன்னா கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பட்டை மிளகாய், நார்மல் வரமிளகாய், அதுக்கப்புறம் கொஞ்சம் மோர் மிளகாய் சேர்த்து தாளிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சிருக்க அந்த மோரையும் சேர்த்து
ஆஃப் பண்ணிடணும் அடுப்பை. அந்த தாளிச்சதுமே ஆஃப் பண்ணிட்டு மோரை சேர்த்துட்டு கொத்தமல்லி தலை தூவிட்டு அப்படி மிக்ஸ் பண்ணோம். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா? அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நம்மளோட இதை வந்து பாத்தீங்கன்னா பொரிச்சு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு, நீங்க வந்து வெயிட் லாஸ்ல இருக்கவங்க ஷாலோ ஃப்ரை மாதிரி வந்து பண்ணி சாப்பிடலாம். சரிங்களா? எனக்கு இந்த மாதிரி ஆசை இருக்குன்னா சிக்கன் 65 எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஷாலோ ஃப்ரை வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு நான் வந்து மெயின்டைன்ல தானே இருக்கேன், டைம் வேற இல்லை. ஸோ அதனால கொஞ்சம் நார்மலா எண்ணெய் வச்சு எல்லாத்துக்குமே மொத்தமா பொரிச்சிட்டேன் நான். நீங்க வந்து ஷாலோ ஃப்ரை வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? கொஞ்சமா 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டாவே போதும் நமக்கு, நீங்க சாப்பிட்ற அளவுக்கு. அப்புறம் கொஞ்சம் வெங்காயம் வச்சு அப்பயே வந்து சாப்பிட்டு பார்த்தேன் பாருங்க, ரொம்ப நாள் கழிச்சு செம்ம டேஸ்ட். இந்த குளிர்காலத்துல இந்த காலிஃபிளவர் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா கம்மி விலையில கிடைக்குமா, இப்ப இதை டேஸ்ட் பண்ணாம எப்ப பண்ண போறோம்? செம்மையா இருக்கும். அதுவும் காய் செம்மையா சாப்பிட்டுட்டு அதை பொரிச்சுலாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கீரை வந்து இதை வந்து சோயா கீரைன்னு சொல்றாங்கங்க. இது வந்து சோயா சாக் அப்படின்னா கீரை, சோயா கீரைன்னு சொல்லுவாங்க. அது வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க புதுசா. ஹஸ்பண்டை செய்ய விட்டுட்டு நான் வந்து துணியை போய் மிஷின்ல போட்டு விட்டுட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு மிஷின்ல இப்பதான் துணியவே போடுறேன். அதுக்கப்புறம் மாடியில வந்து காஞ்சிட்டு இருக்க துணியை வந்து எடுத்துட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு, இது நேத்து போட்ட துணி நல்லாவே காஞ்சிருச்சு. மிஷின்ல போடுறனால டக்குன்னு காமிச்சிருது, ஏன்னா புளிஞ்சு கொடுக்குது இல்லையா? நம்ம கையால புளிஞ்சோம்னா அது ஒரு 2-3 நாள் ஆகுங்க, நம்ம கையில துவைக்கிறோம் அப்படின்னா. ஸோ அதனால அதை வந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து ஹஸ்பண்ட் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. இது புது கீரையா இருக்கா, அது வந்து உருளைக்கிழங்கு போட்டு பண்றது. அதுவும் எனக்கு இந்த கீரை ஒல்லியா இருக்குமே ஒரு மாதிரியா இருந்தது, அதனால பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம். ஹஸ்பண்ட் வந்து பண்ணாங்க, சூப்பரா தான் இருந்தது. இங்க பாருங்களேன், அந்த கீரை வந்து கம்மியா இருக்கணும், உருளைக்கிழங்கு அதிகமா இருக்கும். இதே மாதிரி வெந்தய கீரையும் பண்ணுவாங்க இங்க நார்த் இந்தியன் ஸ்டைல்ல. ஸோ அதுக்கப்புறம் காலிஃபிளவர் ஃப்ரை, உருளைக்கிழங்கு கீரை போட்டது, சாதம், அதுக்கப்புறம் மோர் குழம்புலாம் வச்சு அம்மாச்சிக்கு பேக் பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டு எனக்கு வந்து கொஞ்சமா சாதம் இன்னைக்கு வந்து எடுத்துக்கிட்டேங்க. சரி மோர் குழம்போட சாப்பிடலாம்னு சொல்லிட்டு, நம்ம மில்லட் ரைஸும் இந்த மாதிரி எடுத்துக்கலாம், இல்லைன்னா ரகளி அந்த மாதிரி கோதுமை தோசை இந்த மாதிரி எதுனாலும் எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு சரி கொஞ்சம் சாதம் சாப்பிடலாமேன்னு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் காலிஃபிளவர் ஃப்ரை வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அந்த கீரை உருளைக்கிழங்கு போட்டு பண்ணதையும் எடுத்துக்கிட்டேன். நல்லா ஃபில்லிங்கா சாப்பிட்டுட்டு பாத்திரத்தை வந்து விளக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கிட்டு இருந்தேன். எப்பவுமே மதியம் லஞ்ச்லாம் முடிச்சுட்டு அப்படியே வந்து உட்காந்துடுறாதீங்க, தூக்கம் வரும். ஏதாவது ஒரு வேலை பார்த்து டைவர்ட் பண்ணுங்க, மதியம் தூங்கக்கூடாது. அதுக்கப்புறமா துணி எல்லாமே இருந்தது மடிச்சு வச்சுட்டு, சரி சுடுதண்ணி வார்ம் வாட்டர் தான், அது ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டு நம்மளும் ஒரு கப் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தண்ணி குடிச்சிட்டு அப்பப்போ கேப் கிடைக்கும் போதெல்லாம். இந்த குளிர்ல எல்லாம் நமக்கு வந்து தவிக்காது தண்ணி, ஆனாலும் நம்ம வந்து அப்பப்போ வந்து தண்ணி குடிச்சுக்கிறது, அப்பதான் நமக்கு இந்த உதடெல்லாம் வெடிக்காம இருக்கும். இந்த குளிருக்கு நம்ம உடம்புக்கு தண்ணி ரொம்ப முக்கியம் இல்லையா? அதனாலதான் ஈவினிங் டயத்துல அப்புறம் அம்மாச்சிக்கு மாமாவுக்கும் காஃபி போட்டு கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்துட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் நல்லா வந்து வாக்கிங் வந்து பண்ணினேங்க. மெயின்டைன் டயத்துல இந்த மாதிரி வாக்கிங் பண்ணணுமானா அப்பப்போ கொஞ்சம் பண்ணிக்கிட்டீங்கன்னா வச்சுக்கோங்க, நீங்க சாப்பிட்றது வந்து பேர்ன் ஆகும். ஸோ அதனாலதான் வெயிட் லாஸ் டயத்துல நீங்க 1 மணி நேரம் நல்லா வாக்கிங் வந்து பண்ணுங்க. அதுக்கப்புறம் சரி பாட்டில தண்ணி ஊற்றி வச்சிருந்தோம்ல, வாக்கிங் பண்ணிட்டு வந்துட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தம்பிக்கு 6 மணி ஆயிடுச்சு, சரி டியூஷன்ல விட்டுட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு அவர் அழகா வந்து போயிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் சரி இவருக்கு வந்து வாங்கினது என்னன்னா, கவனுக்கு வந்து 2 கார் வந்து வாங்கி கொடுத்தது, இவருக்கு வந்து இந்த டாக்கி கேட் வாங்கி கொடுத்ததுதான். அந்த கேட்டுக்கு முத்தம் கொடுக்கறது, அப்புறம் அடிக்கிறது, இந்த அடிக்கிற கைதான் அணைக்கும்ன்ற மாதிரி ரெண்டுமே பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த பொம்மையை வச்சுட்டு பூனையை வச்சுட்டு பாவம் அவங்கிட்ட சிக்கி தவிச்சிச்சு. சரி விளாண்டுட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் சிங்கர் வந்து போட்டிருந்தாங்க. இன்னைக்கு வந்து விஜயகாந்த் சாரோட ரவுண்டு. ஐயோ எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க, நிறைய பேருக்கு பிடிச்சவங்க தெரியும். ஸோ அதுதான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். சரி அப்புறம் நம்ம நைட்டு டின்னருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு கவனியும் கொள்ளு வறுத்து வந்து நம்ம வச்சிருக்கோம் இல்லையா, அதுல வந்து சீரகம் சோம்பு மிளகுலாம் சேர்த்து கருவேப்பிலை சேர்த்து மொத்தமா நம்ம வந்து வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அது வந்து இருந்து சரி அது காலி பண்ணிடலாம் அன்னைக்கு, அதை இன்னைக்கு குடிக்கலாம் நைட்டு டின்னருக்குன்னு சொல்லிட்டு லைட்டா அதை வந்து தண்ணியில போட்டு கலந்துக்கிட்டாச்சு. மொத்தமா நிறைய இருந்ததுல எனக்கும் அம்மாச்சிக்கும் பிள்ளைங்களுக்கும் ஹஸ்பண்டுக்கும் வந்து சாதம்லாம் இருந்தது. ஸோ அதை வச்சு இன்னைக்கு டின்னரை வந்து மோட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியில நல்லா கரைச்சிட்டு ஒரு 2 ஸ்பூன் வந்து ஒரு ஆளுக்கு போட்டுட்டு நம்ம வந்து ஒரு கிளாஸ் தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். நல்லா பூண்டு தட்டி சேர்த்துட்டு தேவையான தண்ணியும் சேர்த்துட்டு இந்த மாதிரி கரைச்சிட்டு அதுக்கப்புறமா அடுப்புல வச்சு கிண்டிட்டே இருந்தோம்னா நல்லா கொஞ்சம் வந்து பப்புள்ஸ்லாம் வந்து நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகி நமக்கு வந்து கட்டிப்படாம வந்து வருங்க. அவ்வளவுதான். இங்க பாருங்களேன் நல்லா சூப்பரா வந்துருச்சுல. இதை ஆஃப் பண்ணிட்டு நான் வந்து ஒரு இதை மாத்திட்டு குடிக்க வேண்டியதுதான். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. வெயிட் லாஸ்க்கு இப்படி ஒரு இந்த வரப்பிரசாதம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி செம்ம டேஸ்ட். ஆனா வெயிட் லாஸ்க்கு அதிகம் ஹெல்ப் பண்ணக்கூடியது. கண்டிப்பா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. நான் அதுதான் எப்பவுமே சொல்லுவேன். நல்லா ஒரு கல்ல ஊத்தி நல்லா சூப்பரா வந்து நைட்டு டின்னரை லைட்டா முடிச்சிட்டேன். இப்ப பாத்தீங்களா மதியம் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் ரைஸ் எடுத்துக்கிட்டு காலிஃபிளவர் 65 எல்லாம் எடுத்துக்கிட்டு சாப்பிட்டேன் இல்லையா, அது நைட் இந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணிட்டேன். சரிங்களா, இப்படிதான் வந்து மெயின்டைன் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா
பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்திரம் எல்லாம் விளக்கிட்டு முடிச்சாச்சு. கடைசியா வார்ம் வாட்டர் குடிச்சு தான் வந்து கம்ப்ளீட் பண்றேன் இன்னைக்கு. நான் 6:30 மணிக்கு 7 மணிக்கு சாப்பிடுறீங்க, நிறைய பசிக்குது அப்படின்னா கிரீன் டீ, பிளாக் காஃபி இந்த மாதிரி குடிங்க. வேற எதுவும் சாப்பிட்றாதீங்க. நீங்க காலையில இருந்து பண்ணதுக்கான பலன் வந்து கிடைக்காது. ஸோ அதுதான். ஸோ இந்த மாதிரி தாங்க இன்னைக்கு போச்சு. இன்னைக்கு டேவை நான் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் சூப்பரா கம்ப்ளீட் பண்ணிக்க நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான் நினைக்கிறேன். நாளைக்கு என்னெல்லாம் பண்றோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவ்வளவு நேரம் வீடியோ பொறுமையா பார்த்தமைக்கு மிக நன்றி. பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.